ஹலோ ஷோல், வெல்கம் டு இண்டியன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் சன்னா ஃபிஷ்ஷை சூஸ் பண்ண போகிறீங்க அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து சன்னா ஃபிஷ்ஷை வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க. ஸோ வந்து ஒரு சன்னா ஃபிஷ்ஷை பை பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும், அண்ட் அந்த ஃபிஷ்ஷை வந்து பை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட என்ன டேங்க் சைஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன ஸ்பீஷஸை நீங்கள் வந்து பை பண்ணலாம், அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் வந்து சன்னாவில் ஏகப்பட்ட ஸ்பீஷீஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்பீஷீஸ் அண்ட் எந்த வெரைட்டிஸ் வேணுமோ நீங்கள் அதை வந்து தாராளமாக பை பண்ணிக்கலாம். அண்டு சன்னாவில் வந்து ஏகப்பட்ட சைஸ் டிஃப்ரென்ஸும் இருக்குது. ஸோ ட்ராப்லேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் சின்ன டேங்க் வச்சுருக்கீங்கன்னா ட்ராப் சூஸ் பண்ணலாம், பெரிய டேங்க் வச்சுருக்கீங்கன்னா பெருசாக ஏதாவது சன்னாவை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வாங்க எப்படி ஒரு சன்னாவை பார்க்குறது அண்ட் அதை பார்த்து எப்படி வாங்குறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆன்லைனில் எப்படி பார்த்து வாங்குறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சன்னா ஃபிஷ்ஷை வாங்குறதுக்கு முன்னாடி முதல்ல விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அது வந்து சிபியா இல்லாட்டி டபிள்யூபியான்றது. அது என்ன ப்ரோ சிபி டபிள்யூபி அப்படின்னா ஒன்றும் இல்லை. சிபின்னா வச்சுக்கோங்க, கேப்டிவ் ப்ரீட் சன்னா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மில் ப்ரீட் பண்ணது இல்லாட்டி ஃபிஷ் டேங்கில் வச்சு ப்ரீட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னா, மனுஷங்க வந்து ஒரு மேல் அண்ட் ஃபீமேலை பேர் பண்ணி ஸோ அது டேங்க்கில் வச்சு ப்ரீட் பண்ணியோ ஃபார்மில் வச்சு ப்ரீட் பண்ணியோ அதுங்களோட குட்டியை வந்து ரைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து சேல்க்கு கொடுக்கறது தான் நம்ம வந்து சிபின்னு சொல்லுவோம், கேப்டிவ் ப்ரீடு. ஓகேங்களா? ஸோ டபிள்யூபி என்றது வச்சா வைல்டு ப்ரீடு. ஸோ வைல்டு ப்ரீடு வந்து வைல்டில் வந்து கேட்ச் பண்ணி நம்ம அக்வேரியம் ட்ரேடில் வந்து சேல் பண்ணுவாங்க. அதுதான் வந்து டபிள்யூபி. ஸோ இந்த சிபியும் டபிள்யூபிலையும் என்ன வித்தியாசம்னா, சிபி சன்னா வந்து நம்மக்கிட்ட டக்குன்னு பழகிடும். ஏன்னா அது வந்து கேப்டிவ் ப்ரீடு. ஸோ அது குட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்க தான் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஃபீடிங்லாம் போடும்போது அது வந்து டக்குன்னு எடுத்துடும். அண்ட் நம்ம வந்து ஈஸியாக அதுக்கு வந்து பெல்லட் ட்ரெயின் மற்றதெல்லாம் பண்ணிடலாம். அதுவே டபிள்யூபினா வைல்டு கேட்ச் பார்த்தீங்கன்னா அதுங்க வந்து மனுஷங்களை பார்த்தா பயப்படும். ஸோ அது வந்து இப்போ கேட்ச் பண்ணி ஒரு அக்வேரியம் ஷாப்பில் வைக்கிறாங்கன்னா அது வந்து ஃபீடே எடுக்காது. ஸோ ஃபீடு எடுக்காது, அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா நீங்கள் மீன் வாங்கிட்டு போயிடுவீங்க, ஃபீட் போடுவீங்க, அது ஃபீடே கண்டுக்காது. ஸோ அது வந்து சம்டைம்ஸ் லைஃப் ஃபீட் ப்ரிஃபர் பண்ணும். ஸோ இல்லாட்டி அது வந்து லைஃப் ஃபீடு கூட சாப்பிடாது. அது அந்தளவுக்கு ஒரு பயத்தில் இருக்கும். ஸோ இதனால் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் இந்த டபிள்யூபியில். பட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஒரு 99% டபிள்யூபி தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்ம சன்னாஸ்லாம் நேட்டிவ் டு முக்கால்வாசி இந்தியா தான், பியூட்டிஃபுல் சன்னாஸ்லாம். ஸோ அதனால் வந்து முக்கால்வாசி நம்ம மார்க்கெட்டில் டபிள்யூபி தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு டீலர்கிட்ட வாங்க போகிறீங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள். ஸோ இந்த ஃபிஷ் வந்து ஃபீட் எடுக்குதான்றதை, ஸோ நீங்கள் என்ன ஃபீட் பண்ணுறீங்கன்றதை கேளுங்க. அண்ட் அதே ஃபீடை நீங்களும் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம் வாட்டர் அடாப்டேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து வைல்ட் கார்ட். ஸோ இது வந்து வாட்டர் அடாப்டேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து வைல்டில் ஒரு வாட்டரில் பிறந்து வளர்ந்து அந்த வாட்டருக்கு அதுக்கு வந்து பழகி இருக்கும். ஸோ திடீர்னு நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம வாட்டருக்கு அண்ட் நம்மளோட டெம்பரேச்சர் அண்ட் நம்மளோட வாட்டர் பேராமீட்டர்ஸ்க்கு அடாப்ட் பண்ணணும். ஸோ வந்து வைல்ட் கார்டு வெரைட்டிஸை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நம்மளோட வாட்டர் பேராமீட்டர்ஸ்க்கு அண்ட் மற்ற இதுக்கெல்லாம் நம்ம வந்து அடாப்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நான் வந்து சன்னாஸ் வந்து எடுக்கும்போது ஸோ அது வந்து டபிள்யூபி தான், வேறு வழி இல்லை. கேப்டிவ் ப்ரீட் கேட்டால் கிடைக்காது. ஸோ நம்மக்கிட்ட டபிள்யூபி தான் கிடைக்கும். ஸோ அது வந்து எடுத்துகிட்டு வந்து என்னோடய வாட்டர் பேராமீட்டர்ஸ்க்கு அடாப்ட் பண்ணதுக்கு அந்த பேக்கெட்டில் இருக்க தண்ணியோடு என் டேங்க்கில் வந்து போட்டு விட்ருவேன். எல்லா சன்னாவையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு 25% இந்த மாதிரி என்னோடய கேன் வாட்டரோ இல்லாட்டி ஆரோ வாட்டரோ தான் நான் வந்து ஊற்றுவேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து போர்வெல் வாட்டர் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது அதிகமான டிடிஎஸ் லெவல் இருக்கும் அண்ட் அதில் வந்து அதிகமான அக்ளைன் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வந்து என்னோடய போர்வெல் வாட்டரை யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம வந்து இந்த கேன் வாட்டர் ஆரோ வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா டிடிஎஸ் லெவல் கம்மியாக இருக்கும் அண்டு பிஹெச்சும் பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரலில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்து ஒரு கரெக்டான தண்ணியாக இருக்கும் அந்த மீனுக்கு. அண்ட் அந்த மீனை வந்து தண்ணி மூலமாகவே அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உருவாக்காமல் நான் தடுத்துடுவேன். ஸோ சொன்ன மாதிரி தான் சன்னா அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆனாலுமே அதுங்க வந்து டிசீஸை வர வச்சுக்கும். ஸோ அதனால் வந்து அதுங்களை எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாக வச்சுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். அண்ட் அதுலேயே வந்து டெய்லி ஒரு 50% இல்லாட்டி ஒரு 25% வாட்டரை இறக்கி நம்மளோட வாட்டரை ஆட் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் நான் வந்து நம்மளோட வாட்டருக்கு அடாப்டேஷன் நான் வந்து பண்ணுவேன். ஸோ இது மாதிரி எல்லா செல்லர்ஸும் வந்து பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ வந்து யாருக்காவது இந்த டபிள்யூபி சன்னா நீங்கள் வாங்குறவங்க யாருக்காவது வந்ததுன்னா கொஞ்ச நாள் அவங்கக்கிட்ட வாங்காதீங்க, போக போக வாங்குங்க. பட் நான் வந்து அடாப்டேஷன் பண்ணி
நான் சேல் பண்ணும்போது எனக்கு டைம் ஆகும். அதனால தான் வந்து முன்னாடிலாம் வந்து ஃபிஷ் இன்னும் குவாரண்டைனில் இருக்குது, அதுக்கு முன்னாடியே நான் வந்து வீடியோ போட்டுருவேன். என்கிட்ட வந்து எல்லாம் கேட்டுருப்பாங்க. நான் வந்து அதான் ரீசன், தண்ணி அடாப்டேஷன் மெயினாக முக்கியன்றனால நான் வந்து அப்போ சேல் பண்ண மாட்டேன். ஒரு வாரம் இல்லாட்டி அதுக்கப்புறம் டைம் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ எல்லாமே செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சேலிங்கே ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால் வாட்டர் அடாப்டேஷன் முக்கியம். ஸோ வந்து இதை அக்வேரியம் ஷாப்பில் மோஸ்ட்டாக பண்ண மாட்டாங்க. பட் இதை நான் இங்கே லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? 3வது விஷயம் டிசீஸ். ஸோ டிசீஸ் நீங்கள் கம்பல்சரி பார்த்தே ஆகணும். அந்த மீனுக்கு டிசீஸ் இருக்கா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். மோஸ்ட்டாக வந்து சன்னா ஃபிஷஸ் வந்து அக்வேரியம் ஷாப்பில் பார்க்குறதே கஷ்டம். ஏன்னா அது வந்து WBனால. ஸோ WBனால என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் அதுக்கு வந்து வைல்டில் இருக்கும். ஸோ வைல்டில் இருக்கனால வைல்டில் ஏகப்பட்ட டிசீஸ் இருக்கும். ஸோ அந்த டிசீஸை வந்து அந்த மீன் வந்து கேரி பண்ணியிருக்கோம். என்னென்ன மாதிரி டிசீஸ்னால் ஃபங்கல்லு இல்லாட்டி பாக்டீரியல் இல்லாட்டி ஏதாவது பேராசைட்டிக் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது வந்து கேரி பண்ணிட்டு தான் வரும். ஸோ இது 3த்தையும் அது வந்து எடுத்துக்கிட்டு வரும்போது அது அக்வேரியம் ஷாப்பில் வச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த சூழ்நிலை இப்போ அந்த மீன் இருந்த சூழ்நிலைக்கும் அண்ட் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கும் வேறுன்னு இருக்குது. அண்டு அதுக்கான வாட்டர் பெராமீட்டர்ஸ்க்கும் வேறுன்னு இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகுது மீன். ஸோ அப்படி ஆகும்போது அந்த டிசீஸ் வந்து அதை வந்து ஃபுல்லாக ஈஸியாக அஃபெக்ட் பண்ணதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து மீன் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அதோட இம்யூன் சிஸ்டம் வந்து கம்மியாகும். ஓகேங்களா? அப்போ வந்து டிசீஸ் வந்துச்சுன்னா ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும் மீனுக்கு. ஸோ அதனால் வந்து சன்னா வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் கார்டாக இருக்கும்போது அதுக்கிட்ட வந்து டிசீஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து மோஸ்ட்டாக செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து ஃபிஷ் வந்த உடனே அவங்க வந்து அதை சேல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து பண்ணுற மீனை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் வாங்க சொல்லி. ஏன்னா அந்த வாட்டர்லேருந்து நம்ம வாட்டருக்கு அடாப்ட் ஆகிருக்கு. நம்ம வாட்டர்லேருந்து அதை உடனே வாங்கி தூக்கி நம்ம டேங்க்கில் இருக்க வாட்டர் பேராமீட்டருக்கு அடாப்ட் பண்ண வைக்கணும். ஸோ சடன் வாட்டர் பேராமீட்டர்ஸ் சேஞ்சு அதுக்கு தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் அதுக்கு ஏதாவது டிசீஸில் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அந்த மீன்கள் வந்து உங்கள் டேங்க்கில் விடும்போது உங்கள் டேங்க் வந்து டிசீஸாக ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ அந்த மீனும் வந்து பிழைக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ அதனால் வந்து டிசீஸ் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். செல்லர் வந்து இந்த ஃபிஷ்ஷை குவாரண்டைன் பண்ணியிருக்காங்களான்றத நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் தான் பை பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து கேட்குறது உங்களோட உரிமை தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம். நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை குவாரண்டைன் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கு எதுவும் டிசீஸ் எதுவும் இல்லைல்ல அப்படின்றது கேட்டுட்டு நீங்கள் வாங்குறது நல்லது. இல்லாட்டி ஒரு ட்ரஸ்டட் செல்லர்கிட்டேருந்து நீங்கள் சன்னாவை எடுக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் இப்போ ஒரு செல்லர் வந்து ஃபிஷ்ஷை வச்சுருக்காரு, அவர்கிட்ட இருக்கிற சன்னா வந்து டிசீஸ் இருக்குது. ஸோ அவர்கிட்ட ஒன்றா இறந்து போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு நம்ம வந்து சேல் பண்ணி வண்டி போட்ட காசாச்சு எடுத்துடணுன்ற மாதிரி மைண்ட் செட் இருக்கும். நான் எல்லாரையும் சொல்லலை, முக்கால்வாசி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டப்பு சேல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து பார்சலில் வரும்போதே டெட் பை அரைவலாக இருக்கும். அவ்வளோதான், கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் பே பண்ணது அப்படியே போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து டிசீஸ் இருக்கிற மீனை வந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. குவாரண்டைன் பண்ணியிருக்கீங்களான்னு கேளுங்க. ஆன்லைனில் நீங்கள் வந்து சன்னா வந்து வாங்குறீங்கன்னா கம்பல்சரி இதை கேளுங்க, குவாரண்டைன் பண்ணியிருக்கீங்களான்றத. ஸோ அவங்க வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்பி வாங்கலாம். பட் உங்களோட ட்ரஸ்ட்டு செல்லருனா ஓகே. ஸோ வந்து ஒன்ஸ் 2 சைடில் எங்கேயாவது விசாரித்து பாருங்கள் அவர்கிட்ட வாங்கலாமா வேணாமான்றதை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ வந்து சன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான மீன் தான். பட் அதை வாங்குறதுக்கு கஷ்டம். அண்ட் அதுக்கான ட்ரஸ்ட் டீலர் கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? இப்போ நான் சன்னா ஃபிஷ் சேல் பண்ணுறேன். என்கிட்ட சன்னா ஃபிஷ் வாங்காமல் வேறு யார்கிட்டலாம் வந்து சன்னா ஃபிஷ் வாங்குவாங்க. அது வந்து வாங்கிட்டு டிசீஸோடு வந்துடும். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவங்ககிட்ட வந்து இறந்து போயிடும். ஸோ அதை வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, உங்ககிட்டே எடுத்துருக்கலாமோ, நான் போய் அவர்கிட்ட சீப்பாக கிடச்சி நான் அவர்கிட்ட எடுத்துட்டேன் அப்படிலாம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா டிசீஸோடு வந்திருக்கும். ஸோ வந்து அந்த டிசீஸை எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு வந்து என்கிட்ட வந்து கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டவங்கள நான் இது வரைக்கும் நான் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சதே கிடையாது. ஏன்னா நான் அந்த மீனோட லைஃபுக்கான வேல்யூவும் அண்ட் அவரோட மணிக்கான வேல்யூவும் அண்ட் அவர் ஆசைப்பட்டு வாங்கியிருக்காரு, அதுக்கான ஒரு வேல்யூ கொடுத்து நான் வந்து அந்த மீனுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து கைட் பண்ணுறது உண்டு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சன்னா ஃபிஷ்ஷை வாங்கிறதுக்கு முன்னாடி டீலர்கிட்ட அது டிசீஸ் இருக்கா இல்லையா நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அவரோட டேங்க் வீடியோ வந்து காட்ட சொல்கிறீங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து டிசீஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மீன் ஒன்று மல்லாக இருக்கும், ஒரு மாதிரியாக தண்ணிக்கு டேங்க் மேலெலாம் நிற்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும். அப்போவே நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணிக்கலாம், ஐயோ சரி கிடையாது மீனை, ஸோ விட்டு வேணான்றதை நமக்கு வந்து நோட்டீஸ் பண்ணிக்கலாம். முக்கால்வாசி செல்லர்ஸ் எப்படின்னா
டீலர்கிட்ட இருக்க வீடியோவை காட்டுவாங்க. டீலர்கிட்ட இருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அவர் புடிச்சு அவர் வயல்லேருந்து புடிச்சு அப்பயே அழகா கையில சூப்பரா இருக்கும் மீனு. அத மட்டும் அப்படி எடுத்து காட்டுருவாங்க. ஸோ வந்து உங்ககிட்ட இருக்கிற மீன காட்டுங்க. நீங்க டேங்க்ல வச்சிருக்க மீன காட்டுங்கன்றத நீங்க கேட்டு வாங்குங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். அண்டு 4வது விஷயம் வந்து ரிசர்ச். ஸோ ரிசர்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்க வாங்க போற மீனு. ஸோ ரிசர்ச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்நெட்டில் ரிசர்ச் பண்ணலாம். இல்லாட்டி யூடியூப் வீடியோஸ் இருக்கும். ஸோ அப்படி பார்த்து நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து நீங்கள் வாங்க போகிற டீலர்கிட்ட வந்து இந்த மீனை எப்படி கேர் பண்ணுறது அப்படின்றத அவங்கக்கிட்ட வந்து கேட்டு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முக்கால்வாசி இந்த சன்னா டீலர் எப்படி கேர் பண்ணுறதுலாம் கேட்டால் அப்புறம் டென்ஷன் ஆகிறாங்க, ப்ரோ திட்டுறாங்க ப்ரோலாம் என்கிட்ட வந்து சொல்கிறது உண்டு. ஸோ எனக்கு வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நானும் ஃபஸ்ட்டு ஆஃபீஸில் இருந்தவன் தான். ஸோ இப்போவும் நான் ஆஃபீஸில் தான் இருக்கிறேன். ஸோ சைடில் தான் சின்னதாக பண்ணுறேன். சரிங்க அவ்வளோதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, மீன் வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஏன்னா உங்கள் டேங்க் சைஸ் என்னான்றதை பார்த்துட்டு, இல்லாட்டி உங்களோட பட்ஜெட் என்னான்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மீனை வாங்குங்க. அண்ட் இன்னொரு விஷயம், மீன் வந்து சீப்பாக கிடைக்குது, ஸோ அவர்கிட்ட எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. அவர்கிட்ட சீப்பாக கிடைக்குதுன்னா அவர் வந்து ப்ராப்பராக குவாரண்டைன் பண்ணியிருக்காரா, ஸோ டிசீஸ் எதுவும் இல்லையா, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. ஆனால் சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு துன்னு வாங்கிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் பாருங்கள். அண்ட் சன்னா வந்து உங்கள்கிட்ட கிடைக்கும்போது முக்கால்வாசி டேங்க் செட்டப் வந்து வைல்டில் இருக்கிற மாதிரியே அதை வந்து ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து டேங்க் செட்டப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து சாண்டு அண்ட் ஒரு நல்ல ஒரு ஃபில்ட்ரேஷனு, அதுக்கப்புறம் வந்து இந்த லோடெக் பிளான்ட்ஸ் ஏதாவது இந்த ஃபாக் டெயிலு இல்லை கப்பி கிராஸு இல்லை ஏதாவது ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸு இந்த மாதிரி ஏதாவது பிளான்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி இல்லாட்டி ராக்ஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் ஐடியா பிளேஸ்லாம் க்ரியேட் பண்ணி கொடுத்திங்கன்னா அந்த மீனுக்கு வந்து ஒரு நேச்சர் ஹேபிட்டேட்டில் இருக்கிற மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அது வந்து பேக் டு வைல்டு போன மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி என்விரான்மெண்ட் அந்த மீனுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது இன்னும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக சுற்றி உங்கள் டேங்க்கில் வந்து சுற்றும். அண்ட் உங்கள்கிட்ட பழகிறதுக்கும் டக்குன்னு வந்து பழகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அதுக்கான விஷயங்கள் நீங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும் நான் சொல்கிறேன். ஸோ டேங்க் வந்து எம்டியாக விடுறது இந்த மாதிரி விட்டிங்கன்னா சன்னாக்கு அது பிடிக்காது. ஸோ ஏதாவது இருக்கணும் அந்த மீனுக்கு ஒழியதுக்கோ இல்லாட்டி எப்படியோ பண்ணதுக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து இருக்குதான்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே கேப்டிவ் ப்ரீட்னால் பரவாயில்ல, அது வந்து ஓப்பன் பேஸில் வளர்ந்துருக்கு அப்படி இப்படி வளர்ந்துருக்குன்னா அது வந்து நம்ம டேங்க்லேயே இருந்துடும். பட் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கேப்டிவ் ப்ரீட் வர்றது கிடையாது, வைல்டு ப்ரீட் தான் வருது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி செட்டப் நம்ம அந்த மீனுக்கு கொடுக்கறது இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். 5வதாக பார்க்க போகிறது ஃபீடிங். ஸோ நீங்கள் வாங்க போகிற சன்னா ஃபீட் எடுக்குதான்றத நீங்கள் வாங்க போகிற செல்லர்கிட்ட கேளுங்க. ஸோ வந்து அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வைல்டு கார்டு வெரைட்டிஸ் நான் சொன்ன மாதிரி தான் மனுஷங்களை அவ்வளோ சீக்கிரம் நம்பாது. ஆக்சுவலி சன்னா ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஃபிஷ்ஷு. நம்ம வந்து அதுங்களை நம்ப வைக்கிறதுக்கு நம்ம ஃபீட் பண்ணாலும் எதை பண்ணாலும் அதுங்க வந்து நம்பாது அவ்வளோ சீக்கிரம். அது வந்து இவன் நம்மளை எதுவும் பண்ணுறானா இல்லையான்றத பொறுமையாக அது வந்து வெயிட் பண்ணி இருந்து பார்க்கும். ஸோ அது வந்து டேங்க்கில் நம்ம புதுசாக ஆட் பண்ணும்போது என்னென்னா இங்கேருந்து எப்படியா குதிச்சு ஓடிடலாம் இவங்ககிட்டேருந்து அப்படின்ற மாதிரி தான் அந்த மீன் பார்க்கும். ஸோ டேங்க்கில் ஃபீட் எடுக்கும்போது அது வந்து ஃபீட் எடுக்க டைம் ஆகும். ஸோ இதனால தான் வந்து உங்ககிட்ட வந்து சன்னா ஃபிஷ் ரிசீவ் ஆனோடனே சாப்பிடாம அதுக்கு வந்து எப்படியும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் தான் அதோட இன்ஸ்டிங்கே இருக்குது. ஓகேங்களா? அதோட சர்வை இன்ஸ்டிங்கே அதான். ஸோ பக்கத்தில் சாப்பாடு வேண்டாம், ஆனால் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடணும். ஸோ அதுதான். ஸோ அதனால் வந்து சன்னா ஃபிஷ் வந்து இப்போது செல்லர் வந்து வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட வந்து ஃபீட் எடுக்காமல் அவர் அப்படியே வந்து அங்கே எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்குறாருன்னா ஸோ அவர்கிட்டயும் அது வந்து ஃபீட் எடுக்காமல் இருக்கும். ஸோ ஒரு செல்லர்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டப்புன்னு ஃபீட் எடுக்கும்னா சம்டைம்ஸ் அதுக்கு வந்து டப்புன்னு எடுத்துடும், சில டைம்ஸ் அது வந்து டப்புன்னு எடுக்காது. ஸோ அப்படி எடுக்காமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஃபீட் எடுக்கவே ஒரு 3 to 4 டேஸ்க்கு எடுக்காமல் இருந்தது. ஸோ அதே ஒரு மீனை வந்து நான் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கும்போது இன்னொரு என்விரான்மெண்ட்டில் அந்த மீன் இருக்கும்போது அதுவும் ஒரு 3 to 4 டேஸ் ஃபீட் எடுக்காமல் இருக்கும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னா அதுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா சொன்ன மாதிரி WB வைல்டு ப்ரீடாக இருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதுக்கிட்ட போராடுறதுக்கே அதுக்கிட்ட தெம்பு இல்லையே. ஸோ அப்போ வந்து எப்படி? அண்ட் அதை வந்து ட்ரீட்டும் பண்ணல. ஸோ அப்புறம் பட்னியாகவும் கிடக்குது. அண்ட் அதை பார்சல் அமுச்சு விடும்போது அது பசி மயக்கத்துலேயே போயிட்டுருக்கும். ஸோ பசி மயக்கத்தில் போய்ட்டு டேங்க்கில் ரிலீஸ் பண்ணி விட்டோடனே அவன் தான் அவன் அப்படியே சொர்க்கலோகத்துக்கு போயிட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து செல்லர்கிட்ட ஃபீட் எடுக்குதான்றதை கேளுங்க. ஸோ கேட்டுட்டு நீங்கள் வாங்குறது ரொம்ப நல்லது. அண்ட் நீங்கள் அதுக்கு என்ன ஃபீட் பண்ணுறீங்கன்றதை கேளுங்க. ஏன்னா அந்த ஃபீடை நீங்கள் கண்டினியூ பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? 6வது விஷயம் வந்து நீங்கள் அது என்ன ப்ரோ நாங்களா அப்படின்னா அதுதான் என்னன்றதா சொல்கிறேன். ஒருத்தர் வந்து ஃபிஷ் குவாரண்டைன் பண்ணுறாருன்னா அந்த குவாரண்டைன் ஃபிஷ்ஷை வந்து எடுக்காதீங்க. நானே சொல்கிறேன். என்கிட்ட வந்து ஃபிஷ் குவாரண்டைன் பண்ண வந்து
நான் வச்சுன்னு இருப்பேன். ஸோ அதுலேருந்தே எடுக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் அதுக்குள்ளே வந்து யாருக்கோ கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி வந்து நான் தரமாட்டேன். நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுருவேன். ஓகேங்களா? ஸோ குவாரண்டைனில் இருக்கும்போதே வந்து எடுத்துகிட்டு போகிற டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த மீனை வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கிட்டுருக்கேன். ஸோ அதில் வந்து எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது தான் நல்லது. குவாரண்டைன் முடிஞ்ச வரையும் நானே உங்களுக்கு தனியாக இன்ஃபார்ம் பண்ணுருவேன். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நான் இது வரைக்கும் குவாரண்டைன் பண்ண மீனை நான் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கொடுத்ததில்ல. நான் வந்து கொஞ்சோண்டு பேருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி கொடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா, பயந்து பயந்து கொடுத்துட்டேன். இல்லாட்டி வந்து விலை கம்மியாக வச்சு கொடுத்துருவேன். ஸோ வந்து அப்படி கொடுத்ததில் ஒருத்தர்கிட்ட வந்து இறந்து போயிடுச்சு. சென்னா ஸ்டுவார்ட்டி கார்பி. ஸோ அது வந்து அவர்கிட்ட கொடுத்ததில் அவர்கிட்ட வந்து அது இறந்து போயிடுச்சு. நல்ல ஒரு பெரிய பீஸ். என்கிட்டயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸ் எல்லாமே காலி. ஏன்னா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தது. கண்ணு 2 உள்ளே போய் அது வந்து இறந்து போயிடுச்சு. அதை என்னால் ட்ரீட்டே பண்ண முடியல. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸோ அதனால் வந்து அவர்கிட்ட குவாரண்டைன் இருக்குன்னா அதை வந்து அவர்கிட்ட முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு வாங்குறது நல்லது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டேங்க் செட்டப்பை பண்ணி வச்சிடுறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து சன்னா ஃபிஷ்ஷை வாங்க போகிறீங்கன்னா அந்த டேங்க்கை வந்து முன்னாடியே நீங்கள் வந்து செட்டப் பண்ணி வச்சுருங்க. சன்னா ஃபிஷ் வந்துட்டதுக்கப்புறம் டேங்க் செட்டப் பண்ணலான்றதை யோசிக்காதீங்க. ஏன்னா அந்த மீனை வந்து உங்ககிட்ட பழகிறதுக்கு அந்த மீன் உங்களை நம்பணும். அதுக்கு நீங்கள் அந்த மீனை கை விட்டு பிடிக்காமல் இருக்கணும். ஸோ அதை நீங்கள் பண்ணியே ஆகணும். ஸோ நீங்கள் வந்து அந்த மீனை வந்து வாங்கி வச்சிட்டிங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து டேங்க் செட்டப் பண்ணலாம்னு சொல்லி டெக்கரேஷன்லாம் பண்ணுறீங்க. அது ஒரு புது இடத்த நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. மாற்றிக்கிட்டே இருக்கீங்க அந்த இடத்த. ஸோ அதனாலே அந்த மீன் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து எல்லாமே முன்னாடியே பண்ணி வச்சுட்டு மீனை வாங்குறது ரொம்ப நல்லது. அண்ட் டேங்க்கை வந்து சைக்கிள் பண்ணுங்கள், நைட்ரஜன் சைக்கிளு. அது பண்ணாமலே நிறைய பேர் வந்து என்கிட்ட மீன் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஸோ அதனால் வந்து தண்ணியில் அமோனியா ஸ்பைக் ஆகுது. அப்படி ஆகும்போது பார்த்தீங்கன்னா மீனுக்கு ஃபின்ரோட் டிசீஸு, ஃபங்கல் டிசீஸு, பாக்டீரியல் டிசீஸ் எல்லாம் வந்துடுது. ஸோ அது வந்துருச்சுன்னா நான் தான் காரணன்றீங்க. உங்கள் வீட்டில் இருந்தால் மீன் வாங்கினா உங்கள் வீட்டில் இருந்தால் இப்படி ஆயிடுச்சுன்னு. அது வந்து நான் நல்லா தான் கொடுக்குறேன். பட் என்ன பிரச்சனைனா டேங்க்கை வந்து சைக்கிள் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் டேங்க்கை வந்து மீனுக்கு ஏற்ற மாதிரி வைங்க. ஸோ மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் சன்னா ஃபிஷ்க்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது டிசீஸ் அதுங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ அதனால் வந்து அந்த மீனை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ வந்து டேங்க்கில் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த மீனுக்கு டிசீஸை முக்கால்வாசி அதுக்கு வராமலே தடுத்துடலாம். அண்ட் ஷோல் இவ்வளோ தான் விஷயம். ஸோ வந்து சன்னா வாங்கிறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னன்றதை நான் திருப்பி சொல்கிறேன். முதல் விஷயம், கேப்டிவ் ப்ரீடா வைல்டு ப்ரீடான்றதை கேட்டுக்கோங்க. முக்கால்வாசி வைல்டு ப்ரீட் தான். அதுக்கப்புறம் வந்து அது வந்து நம்மளோட தண்ணிக்கு அடாப்டாக இருக்கா இல்லையான்னு கேட்டுக்கோங்க. 3வது விஷயம், டிசீஸ் இருக்கா இல்லையான்றதை கேட்டுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு ஆன்லைனில் நீங்கள் வந்து பை பண்ண போகிறீங்கன்னா நேரில் பார்க்காமனா நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருக்க கையில் இருக்க ஒரிஜினல் வீடியோ, அந்த மீன் டேங்க்கில் இருக்க வீடியோவை கேளுங்க. அந்த வீடியோவில் வந்து சன்னா ஃபிஷ்ஷஸ் வந்து எங்கேயாவது மேலே மலாக்கா நிற்கிது, அப்படி இப்படி கொஞ்சம் ஒரு மாதிரியா சைடில் சாஞ்சி நிற்கிது, இந்த மாதிரி இருக்கான்றதை பாருங்கள். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா சன்னா ஃபிஷ் ஓடாமல் ஆடாமல் அசையாமல் தான் நிற்கும் டேங்க்கில். அதை வச்சு அதுக்கு டிசீஸ் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க. நல்லா கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி பாருங்கள். உங்களால் பார்க்க முடியலன்னா யாராவது சன்னா ஃபிஷ் வச்சுருக்கவங்க இல்லாட்டி அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி கேட்டு பாருங்கள். ஓகேங்களா? அண்டு மீனை வந்து முக்கியமாக குவாரண்டைன் பண்ணியிருக்கீங்களான்னு கேளுங்க. அண்டு மீன் வந்து ஃபீட் எடுக்குதான்றதை கேளுங்க. நீங்கள் ஃபீட் பண்ணிட்டீங்களான்றதை கேளுங்க. ஸோ நீங்கள் ஃபீட் பண்ணிட்டீங்களான்றதை கேட்டுட்டு வேணால் நீங்கள் அப்புறம் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், அர்ஜென்ட்டாக துருன்னு எந்த மீனையும் வாங்கிடாதீங்க. பொறுமையாக எல்லாமே ரிசர்ச் பண்ணுங்கள். ஒருத்தர்கிட்ட மீன் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு மற்றவங்கக்கிட்டேயும் போய் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ விலையை யோசிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து குவாரண்டைன் பண்ணும்போது விலை ஏறும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து யோசிக்காதீங்க. என்ன சொல்கிறேன், ஸோ வந்து நான் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் தரேன். இல்லாட்டி உங்களுக்கு வந்து மீன் வேறு யார்கிட்ட இருந்தோ விலை கம்மியாக கிடச்சாலுமே நீங்கள் அங்கேயும் எடுக்கிறது நல்லது தான். பட் அவர்கிட்ட மீன் நல்லா இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு வாங்குறது நல்லது. இன்க்ளூடிங் யாரோ புதுசாக இருந்தீங்கன்னா என்கிட்ட நீங்கள் மீன் இப்படி தான் இருக்கா இப்படி தான் இருக்கான்னு கேட்டு வாங்குறது நல்லது. சில பேர்லாம் அப்படி என்கிட்ட கேட்க மாட்டாங்க. நானே சொல்லிவிடுவேன், இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் கேட்கணுன்றது. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ சன்னா வாங்கும்போது ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு நீ என்கொயரி பண்ணி கேட்டு வாங்குங்க. ஓகேங்களா? அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சன்னா வந்து அதோட டேங்க் செட்டப் எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணும். ஸோ வந்து ரொம்ப ஹை பட்ஜெட்டில் தான் பண்ணணும்லாம் இல்லை, லோ பட்ஜெட்லேயே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஷோ, இதோட வீடியோ என்டர் பண்ணிக்கிறேன். பை ஷோ.